காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு எதை அவங்க வந்து முன்மொழிகிறாங்களோ, வெளிப்படையா முன்மொழிகிறாங்களோ பாஜக, அதை நோக்கி தானே நாடு போகுது. அப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணணும்? நீங்க இன்னும் மதச்சார்பின்மை, அம்பானி, அதானி, ஓட்சோரி இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா அது சரியாயிட முடியுமா? ஆட்சிக்கு வந்தா தானே இதெல்லாம் நீங்க மாத்த முடியும். அதாவது இது வந்து நிச்சயமா டெஃபினெட்லி நீங்க சொல்றது வந்து ஐ 100% அக்ரி வித் யூ. இது பெரிய சேலஞ்ச். ஒரு ஏஐ வச்சு ஒரு அல்கோரிதம் வச்சு இதை ஸ்டடி பண்ணி எங்கெங்கே ஓட்டை குறைக்கணும் எங்கெங்கே ஓட்டை கூட்டணுங்கிறத வந்து அவங்க ஸ்டடி பண்ணி செய்கிறாங்க. இன் ஜென்ரல் த பியூரோக்ராசி இருந்தது பாருங்க, அது வந்து ஓரளவுக்கு வந்து தே மெயின்டைன் த டெக்கரம். ஜுடிஷியரி வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ். இந்த இடத்துல டெக்கோரம்லாம் சொல்றதுனால நான் கேட்குறேன், 2011 கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் திமுகவுடன், மேலே தயாளு அம்மாள் விசாரணை நடந்தது. அந்த 2G இதெல்லாம் எந்த டெக்கோரத்தில் வந்தது? நிறைய தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனால் கீழே தொண்டர்கள் பார்த்தா பெரும்பாலும் இல்லை. அப்போ தலைவர்கள் இருக்கிற கட்சியா மட்டும் காங்கிரஸ் இருந்தால் நீங்கள் என்னைக்கு மக்களோட இணைய போறீங்க? ஐ பெக் டு டிஃபர் வித் யூ. நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன். எந்த கட்சி தலைவர்களும் 9 மணிக்கு மேலே பேசும்போது க்ரௌட் வில் பி தேன். ஜனங்கள் யாரும் 8:30 மணிக்கு மேலே இருக்கிறது இல்லை. இதுக்கு வந்து பல கட்சிகள் பல யுக்திகள் வச்சிருக்காங்க. விஜய்க்கு தானாகவே இந்த மாதிரி டோக்கன்லாம் கொடுக்காம தன்னெழுச்சியாவே கூட்டம் வருது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பீகார் தேர்தல் முடிவுகள் அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்பு, இந்த முடிவுகள் வெளியான உடனேயே டெல்லியிலேருந்து அழைப்பு வந்தது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் பேசப்பட்ட விஷயங்கள் இதற்கான தீர்வாக ஏதாவது ஆலோசிக்கப்பட்டதா? இல்லை, அதாவது பீகார் தேர்தலை பற்றிய ஒரு டிஸ்கஷனுக்கு அதுவும் வந்தது. ஏன் தோற்றம், எதுக்காக, என்ன ரிசல்ட்டுக்கு என்ன காரணங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக அலசப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த ஓட் ஷோரி எஸ்ஐஆர் என்ன ரியலி என்ன பண்ணியிருக்குது அதை பற்றிய புரிதல் வந்து நிறையா பேருக்கு இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த 10,000 ரூபா கொடுத்ததுனால ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் கன்சாலிடேட் ஆகி வந்து ஒரு ஒரு பெரிய எல்லாம் முஸ்லீம்ஸ் அண்ட் வர்சஸ் யாதவ்ஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய அதர் கம்யூனிட்டிஸ் பூரா கன்சாலிடேட் ஆகி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு நேரட்டிவ் வந்து கொடுக்குறாங்க. சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸு. இதனாலலாம் தான் அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கேம்பெயினை எஃபெக்டிவாக நடத்தலை, ராகுல் காந்தி கேம்பெயினுக்கு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க மீடியாக்களில் ஃப்ளோட் பண்ணி இந்த வெற்றிக்கு வந்து ஒரு காரணமும் தோல்விக்கு ஒரு காரணமும் அவங்க செட் பண்ணுறாங்க. இது செட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? நேரட்டிவ்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் when you study the results நம்ம டீப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். அதாவது ஒவாசியினுடைய கட்சி வந்து 5 சீட்டு ஜெயிக்கி, ஒவாசி இருந்த போட்டியிட்ட சீட்டில் பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுக்கலையா? அதுக்கு அடுத்த சீட்டு வந்து தேஜஸ்வி நிற்கிறாரு. அங்கே வந்து பெண்கள் வந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டு வாக்களிச்சிட்டாங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிட்டர். 10,000 ரூபாயினால ஜெயிச்சிட்டாங்கிறது வந்து ஒரு நேரட்டிவ். ஸோ அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ திரும்ப ஒன்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் லெசன்ஸ் ஃப்ரம் பீகார், தென் அந்த லெசன்ஸை வச்சு நம்ம தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இன்னும் வந்து நம்ம எலெக்ஷன் போகிற ஸ்டேட்டு கேரளா, எலெக்ஷன் போகிற ஸ்டேட்ஸும் தான் எஸ்ஐஆர் நடக்கிற ஸ்டேட்டை தான் கூப்பிட்டுருந்தாங்க. நாட் ஆல் த ஸ்டேட்ஸ் வர் இன்வைட்டட். அதில் வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு வந்து சொன்னாங்க. இந்த பிஎல்ஏஸ் அப்பாயின்மெண்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை வந்து உடனே கம்ப்ளீட்டாக வந்து 10% பண்ணிடணும். அதுக்கான வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா சார், மற்றதெல்லாம் நேரட்டிவ், இந்த 10,000 கொடுத்தது அப்படிங்கிறதும் தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் இணக்கம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நேரட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓட்சோரி அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அப்படிங்கிறீங்க. ஓட்சோரி மட்டுமே அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆயுதமாக இருக்க முடியுமா? இருக்க முடியுங்கிறத வந்து பீகார் எலெக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு நியாயமான கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு என்ன மேண்டேட் கொடுத்துருக்கோ அந்த மேண்டேட்டுக்கு வந்து விசுவாசமாக இல்லாமல், ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல், ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணி அந்த கட்சியை வந்து சைடு பண்ணிட்டாங்கன்னா, ஆளுங்கட்சியை சைடு பண்ணிட்டாங்கன்னா
அதற்கு பிறகு வந்து எலெக்ஷனுடைய இதே இந்த பெராடிகமே மாறி போகுது. ஸோ இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிளேயபிள் மீடியா. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன தேரி சொல்கிறாங்களோ, அந்த தேரி மறுநாள் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மீடியா வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணுறாங்க. இதுக்கு மாற்று, இதுக்கு என்ன வேற என்ன அதர் சைட் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து யார் என்ன சொன்னாலும் அது வந்து எடுபடுறதில்ல. அது பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு நேரேட்டிவ், ராகுல் காந்தி வந்து இதை தவிர வேறு எதுவும் பேசுறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, எலெக்ஷன் வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு வாங்கி அதெல்லாம் அடிப்படையில் ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்த பிறகு மற்றதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? தேஜஸ்விக்கும் இதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிறீங்க. நீங்க முதவே அவரை முதல்வர் வேட்பாளரா சொல்லல. அப்ப இல்லாத பிரச்சனையே மக்கள் பேசல. அப்ப இவ்வளவு பிரச்சனை காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க மூடி மறைச்சிட்டு அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப இப்போ வந்து தோல்வியை தானே தாண்டி பாஜகவுக்குள்ள போகணும். பிரச்சனை இல்லையா? அந்த பாஜகவினுடைய முன்னாள் யூனியன் மினிஸ்டர் வந்து மிஸ்டர் சிங் வந்து கடைசியில் வந்து அதானிக்கு வந்து பவரை விற்றதில் 65,000 கோடி லாஸ்ன்னு சொல்லலையா? ஒரு கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இப்போது கடைசி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீக்கியிருக்காங்க. நிதிஷ்குமார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். தேர்தல் முடிந்த பிறகு எம்எல்ஏக்கள் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்களோ அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லலையா? அமித்ஷா சொல்லலையா? எல்லா கட்சிகளுக்குள்ள அவருக்கு சீதா மஞ்சுவுக்கும் பாஸ்வானுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருந்தது, அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். அதெல்லாம் வந்து வேற. நான் என்ன சொல்கிறேன், 23% எடுத்து ஓட்டு செக்யூர் பண்ணியிருக்காரு தேஜஸ்வி பார்ட்டி ஆர்ஜேடி. 18% ஓட்டு 16% ஓட்டு செக்யூர் பண்ணியிருக்கு பிஜேபி. 16% ஓட்டு வாங்கின பிஜேபிக்கு வந்து எத்தனை சீட்டு, 23% வாங்கின ஆர்ஜேடிக்கு எத்தனை சீட்டுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து எப்படி வந்து அந்த ஓட்டுக்குள்ள அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து கூடுது. இது வந்து பெரிய அரித்மெட்டிக், சயின்டிஃபிக் அரித்மெட்டிக். இதை வந்து அவங்க வந்து இதை ஒரு ஏஐ வச்சு, ஒரு அல்கோரிதம் வச்சு இதை ஸ்டடி பண்ணி எங்கெங்கே ஓட்டை குறைக்கணும், எங்கெங்கே ஓட்டை கூட்டணுங்கிறத வந்து அவங்க ஸ்டடி பண்ணி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோரை வந்து எதுக்காக வேண்டி அவங்க கொண்டாந்தாங்க? பிரசாந்த் கிஷோர் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. 100%. அவர் வந்து வழக்கமாக வந்து எப்படி செய்வார்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணி காசு பார்ப்பார். இந்த தடவை எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ணி காசு பார்த்தார். எப்போவே அவரை அனுப்பிச்சிட்டாங்க. அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, டு டேமேஜ் தேஜஸ்வி. அது ஜங்கல் ராஜுங்கிறத வந்து ஆரம்பித்து அவர் வந்து அவரை முதல்ல டேமேஜ் பண்ணார். பிறகு ராகுல் காந்தியை பற்றி டேமேஜ் பண்ணார். இதுக்கு வந்து நேஷனல் மீடியா வந்து டில் பிஃபோர் த டேட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் தே கேவ் ஹிம் ஸோ மச் ஆஃப் பப்ளிசிட்டி. அவருடைய இன்டர்வியூ, அவருடைய டூர் ப்ரோக்ராம், அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலோட டெபாசிட் கூட வாங்கலை. பட் ஆனால் த ஸ்பேஸ், மீடியா ஸ்பேஸ் அவருக்கு எவ்வளோ கிடைச்சது, அந்த ஸ்பேஸ் தேஜஸ்விக்கோ ராகுல் காந்திக்கோ கிடைக்கல. ஸோ இந்த மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர்ட் பை மோடி அண்ட் மோடிஸ் மென். இது வந்து அப்படி இல்லை. இது பட்ஜெட் ரெடியில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமும் இல்லை. எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னால் இதை நாளைக்கு வந்து நம்ம முதலமைச்சர் செஞ்சால் என்ன செய்வாங்க? நம்முடைய முதலமைச்சர் வந்து இது மாதிரி 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க. இதை தேர்தல் ஆணையம் வந்து இதை அனுமதிக்குமா அனுமதிக்காதா? இன்னைக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து நயினார் நாகேந்திரன் பதில் சொல்வாரா? அது 10,000ங்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் மகளிர் உரிமை தொகையை அதிகரிக்கிற ஐடியா இருக்கும் இல்லையா? ஏன் 10,000 ரூபாயா 2,000 3,000 அதிகரிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 10,000 கொடுக்க சொல்றேன். என்ன கொடுத்தா என்ன? 10,000 கொடுக்கட்டும். 10,000 கொடுத்து எல்லா ரேஷன் கார்டில் உள்ளவருக்கு கூட 10,000 ரூபா கொடுங்க. எலெக்ஷன் இஸ் ஓவர். நீங்க பேசுற டெமோக்ரஸி என்னாச்சு? அதைத்தானே நான் சொல்றேன். நீங்க வந்து மோடி செஞ்ச அந்த டெமோக்ரஸியை பற்றி யாரும் பேசலையே. நான் கேட்குறேன், நீங்க இப்படி குறை சொல்றதுக்கு பதிலா இவ்வளோ எதிரா எல்லாரும் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப இதையே நீங்க திரும்ப திரும்ப குறையா பேசுறதை விட ஸ்ட்ராட்டஜிங்கிறதுல பாஜகவை எதிர்க்க உங்களால முடியலையா? நீங்க சொல்றீங்க ஜிதன் ராம் மஞ்சிக்கு பிரச்சனை இல்லையா, பாஸ்வானுக்கு அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு கம்யூனலா கொண்டு போய் சேர்க்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. உங்களால இருக்கிற 2 ஆர்ஜேடியையும் காங்கிரஸையுமே உங்களால கொண்டு போக முடியலையே. இப்படி குறை சொல்லிக்கிட்டும் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து மேலும் மேலும் அந்த தவறுகளை செய்வதற்கான ஒரு ஊக்கமா இருந்துகிட்டே இருக்குது. நீங்க சுய பரிசோதனை செய்யுங்களேன் இந்த क्वेश्चனை வச்சு. இல்ல வச்சுங்க, நான் வந்து ஐ எம் ஏ பிளேயர் இன் த கிரவுண்ட்.
என்னுடைய கிரவுண்டில் வந்து நான் வந்து கோல் போஸ்ட்டுக்கு பாலை கொண்டு போகும்போதெல்லாம் அம்பையர் வந்து கோல் போஸ்ட்டை வேற இடத்துல தூக்கி நகர்த்தினா நான் என்ன தான் செய்யறது சொல்லுங்க. யூ டெல் மீ. அம்பையர் இப்படிதான் இருக்கான்னு தெரியுது. அப்படின்னா எப்படி கோலை மாத்தணுங்கிற அது strategy அதான் நான் நீங்க சொல்றேன், பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்றோம். நீங்க வந்து நான் 11 பிளேயர் வச்சுக்கலாம், அவங்க வந்து 20 பிளேயர் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபவுல் கொடுப்பாங்க, எனக்கு வந்து பெனால்ட்டி கார்னர் தர மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பெனால்ட்டி கார்னர் கொடுப்பாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த அந்த எப்படி வந்து அது மேட்ச் வந்து நம்ம மேட்சா விளையாட முடியும்? 50 வருஷமா நீங்க அந்த மேட்சை விளையாண்டுக்கிட்டு தானே அப்படி சார் இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க, சேஷன் வந்து யாருடைய பீரியட்ல இருந்தாரு? சேஷன் வந்து he didn't go and meet the law minister. even though வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து லா மினிஸ்ட்ரி கீழே வருது, பார்க்க மாட்டேன்ட்டார். ஐ வில் நாட் கோ அண்ட் மீட் ஹிம். காங்கிரஸ் அவர் ஒன்றும் ஃபுல் டைம் வச்சு அலோவ் பண்ணி அவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பண்ணத. சிறுபான்மையினருடைய வாக்குகள் எப்பவும் காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கும். காங்கிரஸ் எங்க இருக்குதோ அங்கதான் சிறுபான்மையினர் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இவ்வளவு காலமா நீங்க சொல்லிட்டு வந்த ஒரு தியரி. இப்போ பீகார்ல சிறுபான்மையினர் அதிகம் உள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஓவைசி 6 இடங்கள்ல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா தேஜஸ்வியும் காங்கிரஸும் இங்க இழந்திருக்காங்க தொகுதிகளை. அப்ப இது எதை காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஓட் ஷோரியில வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து சிறுபான்மையினர் தான். நீங்க நீக்கப்பட்ட வாக்குகள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து அவங்க இன்னும் அவங்க ஸ்பிளிட் அப் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மொத்தம் 22 லட்சம் வாக்குகள் கடைசியில் நீக்கணும்னு முதல்ல 60 லட்சம் சொன்னாங்க, பிறகு 22 லட்சம் சொன்னாங்கல்ல. இந்த 22 லட்சம் வாக்குகளில் வந்து ஒரு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் எவ்வளவு, தலித் ஓட்ஸ் எவ்வளவு, பெண்கள் வாக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிக்கிறது மாதிரி வந்து வந்து அந்த 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 ஸ்பிளிட்டப்பை இது வரைக்கும் வரல. பட் நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மோர் தென் 50% ஓட்ஸ் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ், தலித் ஓட்ஸ் அண்ட் மைனாரிட்டி ஓட்ஸ். இவங்க ஓட்டு தான் வந்து பெரும்பாலான இடத்துல எடுத்திருக்கு. ரெண்டாவது என்ன நடந்திருக்குன்னா, இந்த இந்த சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவர்ஸ் கன்சாலிடேஷனுக்கு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எகெயின்ஸ்ட் த மைனாரிட்டி கம்யூனிட்டி, போலரைசிங் ஆல் த அதர் கம்யூனிட்டிஸ் டுகெதர். ஒரு ஒரு 40% தான் நம்ம முஸ்லீம்ஸ், ஒரு பெரிய கான்ஸ்டுவன்ஸில் 40% இருக்கலாம், பட் 60% இஸ் தேர். அந்த 60% போலரைஸ் பண்ணுறதுக்கு தே ஹவ் ட்ரைட் தேர் மேக்ஸிமம் அண்ட் தே ஹவ் டன் இட் ஆல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து அதான், ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு போடலைங்கிற ரீசன் அல்ல. இல்லை, நான் கேட்குறது சீமாஞ்சல் மாதிரி பகுதிகளில் அவங்க கிட்டத்தட்ட 70% இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல தான் ஒரு இடத்துல 70 கிடையாது, எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் 50%க்கு மேலே ஒரு இடத்துலையும் கிடையாது. பீகாருடைய மொத்த மக்கள் தொகையில முஸ்லீம்கள் வந்து 28. 17.7%, அதாவது 2.3 கோடி பேர். ஆமா, இதுல சீமாஞ்சல்ல முஸ்லீம் மக்கள் தொகை கிஷன்கஞ்சில் 68 விழுக்காடு, கட்டிஹார்ல 43 விழுக்காடு, அராரியால 42, பூர்ணியால 38 விழுக்காடு. இதுல எல்லாம் பார்த்தோம்னா ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கீழே தொகுதிகளை பறி கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஜேடியூலாம் அதிகமா இருக்கிறாங்க. இது எப்படி? இல்ல, அந்த ஒரு தொகுதி நீங்க முதல்ல சொன்னீங்க பாருங்க, 65%, கிஷன்கஞ்ச் 68, அதுலதான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஏதோ ஓவாசியினுடைய முஸ்லீம் பார்ட்டி அதில் ஜெயிச்சிருக்குது. மீதி உள்ளதில் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 28%, 40%, 43, 42, 38 எல்லாமே 40% தான். அதில் வந்து அந்த 60% கன்சாலிடேட் பண்ணுறார். இந்த அதை வந்து நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரியில் வந்து பாமக வந்து ஏன் வந்து தோத்துது, வன்னியர்கள் வந்து சப்ஸ்டான்ஷியல் பாப்புலேஷன். பட் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து தே ஜாயின் டுகெதர். இப்போ பீகார்லேயே கூட பேக்வேர்ட்ஸ்னு முதல்ல வந்து எல்லாரும் இருந்து சோசியல் ஜஸ்டிஸ்லாம் பேசும்போது பேக்வேர்ட்ஸ் கிளாஸினுடைய பெனிஃபிட்டை வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணது வந்து யாதவ்ஸ் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி ஆல் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ், அதுவும் எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு ஒரு வாக்கு வங்கியை தான் நிதிஷ்குமார் உருவாக்குனார். அதனால தான் நிதிஷ்குமார் இன்றைக்கும் அந்த அந்த கான்ஸ்டுவன்சி அவர் கையில் வச்சிருக்கிறார். ஸோ ஆல் அதர் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் எக்ஸப்ட் யாதவ்ஸ் ஆர் செட் எகெயின்ஸ்ட் யாதவ்ஸ். அவர்களெல்லாம் யாதவர்களுக்கு எதிராக அவங்கள செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தான் வந்து எல்லா இடத்துலையும் டிவைட். இப்போ நீங்கள் இதே முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா கூட அங்கே வந்து 3 மேஜர் காஸ்ட் முஸ்லீம்ஸ் இருக்காங்கங்கிறது தான் அந்த சோசியல் ஸ்டடி. வெளியே இருந்து பார்க்கவங்களுக்கு நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளே வந்து தே ஆர் கல்ச்சுரலி டிவைடட்.
ஸோ அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்க சிறுபான்மையினர்னு காங்கிரஸ் பேசி பெருவாரியான இந்துக்களுடைய ஓட்டுகளை மற்ற இந்த மாதிரி சமூக வாக்குகளை இழந்துட்டு வரீங்களா? இல்லைம்மா, சிறுபான்மையினரை பற்றி காங்கிரஸ் இன்னைக்கு பேசலை. சிறுபான்மையினரை பற்றி நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் பேசிக்கொண்டே தான் இருக்கு. சிறுபான்மையினருக்கு வந்து நீங்கள் அவங்கள பாதுகாக்கணும், ஒரு சோஷியல் ஆன்ஸ்லாட்டில் இருந்து மெஜாரிட்டேரியன் அஜெண்டாவில் இருந்து அவங்கள பாதுகாக்கணும்னு ஒரு அரசியல் கட்சி முயற்சி பண்ணுறது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு விரோதம்ங்கிற நேரட்டிவே நீங்கள் சொல்கிற மாதிரி அதை உண்டாக்கி விட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி 4 பேர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வீவர் என்ன நினைப்பாங்க? இது கேள்வி பதில் நம்ம 2 பேருக்கும். ஆனா ஆமா. மக்கள் களத்துல அதுதான் நான் பார்த்தோம்னா சிறுபான்மையினருடைய நம்பிக்கையும் இப்ப காங்கிரஸ் இழந்துருச்சு, பெருவாரியான இந்துக்கள் நம்பிக்கையும் இழந்துருச்சுங்கிறது தானே தேர்தல் முடிவுகள் காட்டுது. இல்ல, வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கங்க. இப்ப என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த சிறுபான்மையினரை பாதுகாக்கணும். இன்னொன்னு பாருங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க, சோஷியல் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதை பிஜேபி வெரி கிளவரா வந்து எல்லாமே ரிலிஜியஸ் மைனாரிட்டி மட்டும்தான் மைனாரிட்டி, மற்றதெல்லாம் வந்து மைனாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகி அவங்களாம் மெஜாரிட்டின்னு கொண்டாடுறாங்க. இதே இது வந்து முஸ்லீம்ஸ் இல்லாத ஒரு ஊரில் நீங்கள் போய் ஒரு டாமினன்ட் ஒரு மெஜாரிட்டி காஸ்ட் எதிர்த்து ஒரு சிறுபான்மை கம்யூனிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் அது எந்த எலெக்ஷனில் வந்து எந்த சிறுபான்மை ஜாதிக்கு வந்து நம்ம கட்சிகள் வந்து சீட்டு கொடுக்குறாங்க? பிஜேபியே நான் சொல்கிறேன், இங்கேயே கொடுக்கறது இல்லையா பெருசா? தமிழ்நாட்டிலேயே எங்க கொடுக்குறாங்க? அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இவங்க வந்து இன்னைக்கு ரிலிஜியஸ் மைனாரிட்டியை வந்து பெரும்பான்மை மக்களுக்கு வந்து விரோதிகளாகவே செட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி காங்கிரஸ் வந்து பெரும்பான்மைக்கு விரோதமாக இருக்க முடியும்? காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நெடிய சரித்திரத்தில் வந்து ஹிந்துஸுக்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிற நேரேட்டிவ் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பெரிய யுக்தி. அந்த யுக்தி வந்து இது வரைக்கும் வந்து அது வந்து போயிட்டே தான் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் ஹேஸ் டு திங்க் அபவுட் ஒர்க் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லை, ஏன்னா இங்கே தெலுங்கானா, கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ் சுருங்கிக்கிட்டே வருது காங்கிரஸ். இப்போ இது எந்த மாதிரி கொண்டு போகும்? வலதுசாரி சித்தாந்தம்ங்கிறது கிட்டத்தட்ட அதிகமாயிருச்சு, எல்லா மாநிலங்கள்லையும் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு எதை அவங்க வந்து முன்மொழிகிறாங்களோ, வெளிப்படையா முன்மொழிகிறாங்களோ பாஜக, அதை நோக்கி தானே நாடு போகுது. அப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணணும்? நீங்க இன்னும் மதச்சார்பின்மை, அம்பானி, அதானி, ஓட்சோரி இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா அது சரியாயிட முடியுமா? ஆட்சிக்கு வந்தாதானே இதெல்லாம் நீங்க மாற்ற முடியும். இல்லை, அதாவது இது வந்து நிச்சயமாக டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிறது வந்து ஐ 100% அக்ரி வித் யூ. இது பெரிய சேலஞ்ச். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட மட்டும் ஃபைட் பண்ணலை. அது வந்து எங்கள் தலைவர் வந்து ராகுல் காந்தி ரொம்ப அழகாக சொன்னார், மை எய்ம் இஸ் நாட் டு டிஃபீட் பிஜேபி எலக்ட்ரலி, மை எய்ம் இஸ் டு டிஃபீட் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கலின்னு சொன்னார். அந்த ஐடியாலஜி இருக்குது பாருங்கள், அந்த ஹேட் ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஹேட் ஐடியாலஜி தான் இவ்வளவுத்துக்கும் வந்து பேஸ். இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அந்த ஹேட் ஐடியாலஜியை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி அதை வந்து ஒரு தேர்தலினுடைய யுக்தியாக பண்ணணும். இது பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் வந்து அதை வந்து திட்டம் போட்டு செய்கிறாங்க. இதை எதிர்த்து வந்து களமாடுகின்ற போது பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ் மட்டும் களத்தில் எதிரிகளாக இல்லை. களத்தில் யாரெல்லாம் எதிரிகளாக இருக்காங்கன்னா, முதல்ல வந்து தேர்தல் ஆணையமே அந்த சைடில் இருக்குது, அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிகள், சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய மைண்ட், எபோவ் ஆல் த மீடியாஸ் அண்ட் வந்து எ பிளேயபிள் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அரசாங்க அதிகாரிகள். இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்தில் அப்படி அதிகாரிகள் இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூட யூ கேன் ஆல்சோ கொஸ்டின். இருந்தாங்களா? பட் எக்ஸப்ஷன். பட் இன் ஜென்ரல் த பியூரோக்ராசி இருந்தது பாருங்க, அது வந்து ஓரளவுக்கு வந்து தே மெயின்டைன் த டெக்கரம். ஜுடிஷியரி வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ். இந்த இடத்துல டெக்கோரம்லாம் சொல்றதுனால நான் கேட்குறேன், 2011 கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் திமுகவுடன், மேலே தயாளு அம்மாள் விசாரணை நடந்தது, அந்த 2G இதெல்லாம் எந்த டெக்கோரத்தில் வந்தது? நீங்கள் சொல்கிற சிபிஐ, இடி இதெல்லாம் காங்கிரஸ் வச்சு கடந்து வந்து தான், அதை ஃபைட் பண்ணி தான் பிஜேபி வந்தது. அப்போ நீங்கள் டெக்கோரம் பேசுகிறீங்க, இன்னைக்கு பாஜக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப சைக்கிள் காங்கிரஸ் வரணும்னா அதுக்கு என்னங்கிறத யோசிக்கணும்ல. அதாவது நீங்கள் சொன்ன அந்த அக்கரன்ஸ் இருக்குதே,
காங்கிரஸ் கட்சி வந்து எப்படி நடந்து கொண்டதுங்கிறதுக்கு வந்து பல விதமான உதாரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அதிலே வந்து காங்கிரஸினுடைய மினிஸ்டர்ஸ், ராஜா, கூட்டணி கட்சியில் முக்கியமான தலைவர் கலைஞர், அவருடைய டாக்டர் கனிமொழி, அவங்கெல்லாம் கூட தேவர் ஆல் வந்து அண்டர் அரெஸ்ட், ஜெயிலுக்கு போனாங்க. கேட்டிங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கரப்ஷன் சார்ஜஸ்ன்னு வந்தால் எத்தனை காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணியிருக்காங்க? யூ டெல் மீ, த 12 இயர்ஸில் ஒரு சிங்கிள் அக்கரன்ஸில் எந்த மினிஸ்டராவது ரிசைன் பண்ணியிருக்காங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து? நோ மீடியா கொஸ்டின் தட். இப்போ நீங்கள் அந்த பாம்பேயில் தாஜ் ஹோட்டலில் நடந்த மன்மோகன் சிங் நடந்தப்போ நீங்கள் மன்மோகன் சிங்கை வந்து என்னெல்லாம் பேசுனாங்க. இதே மோடி வந்து நேராக வந்து சம்பவம் நடக்கும்போது அந்த தாஜ் ஹோட்டலுக்கு முன்னால் வந்து நின்று இந்த தேசத்தில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் ரொம்ப போச்சு, இந்த பிரைம் மினிஸ்டரால் ஒன்றும் இயலாது, இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி அட்டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அவர் வந்து ப்ரீஃப் பண்ணார். அது மீறி மன்மோகன் சிங் நேராக அங்கே பாம்பேக்கே வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணார். இன்றைக்கி எத்தனாவது அக்கரன்ஸு நம்ம இன்றைக்கி டெல்லி பிளாஸ்ட்டுக்கு பிறகு, அதுக்கு பிறகு வந்து காஷ்மீரில் உள்ள அட்டாக். நான் வந்து சொல்கிறேன், காஷ்மீரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் 3000 கிலோ நைட்ரேட் வெடிச்சுத, அது அப்படி வெடிச்சிருமாமா? 3000 கிலோ நீங்கள் வைக்கும்போது, வெடிபொருளை வைக்கும்போது, அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு 2 லட்சம் இராணுவ வீரர்களும் எல்லை பாதுகாப்பு படையினர் இருக்கிற இடத்துல இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து வெடிபொருள் மருந்த பொருட்களை அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், யார் நோ மீடியா கொஸ்டின் தட். அதே இது சார் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்விகள் தான். இந்த பாதுகாப்புல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயம் 2008 மும்பை குண்டுவெடிப்பு, தொடர் குண்டுவெடிப்பு, அதற்கு பிறகு 2011 தொடர் குண்டுவெடிப்பு, அப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுத்தது இந்தியா பாகிஸ்தான் மேலன்னு ஒரு கேள்வி. காங்கிரஸுடைய மூத்த தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பேசும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே சொல்றாரு, 2011க்கு பிறகு அந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகு நாங்க எதிர்வினை ஆற்ற முடியல, அமெரிக்காலேருந்து சர்வதேச அழுத்தங்கள் எங்களுக்கு வந்தது, அமெரிக்க தரப்புலேருந்து ஆட்கள் வந்தாங்க, இங்கேயும் விவாதிக்கப்பட்டது, நடவடிக்கை என்னால் எடுக்க முடியலைன்னாங்க. அப்ப நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு தடுத்தது யாரு? இப்போ இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. வருது. நான் என்ன சொல்கிறேன், அதில் வந்து சிதம்பரம் வந்து திரும்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. நான் அப்படி பேசலை, நான் பேசுனதை வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் ஒன்று எனக்கு சொல்ல முடியும், காங்கிரஸ் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இல்லை, காங்கிரஸ் வந்து அதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கை தான் உங்களுக்கு வந்து தீவிரவாத பயங்கரவாத நாடுன்னு பாகிஸ்தானை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃபண்டிங்கே வந்து எக்கனாமிக்கலாக ஃபண்டு பண்ண வேர்ல்டு பேங்கெல்லாம் ஃபண்டு பண்ணக்கூடாதுங்கிற அந்த சிச்சுவேஷனை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானமே போட்டு அவங்கள ஐசோலேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து ஐஎம்எஃப்லலாம் அவங்களுக்கு ஃபண்டிங்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப, இன்றைக்கு அப்படி இல்லவே. இன்றைக்கி வந்து அவர் உடனே மறுநாள் வந்து ட்ரம்ப் வந்து அவங்கள வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. இவங்க தரப்புல சொல்றாங்களே, பாஜக தரப்புல ஆபரேஷன் சிந்தூர்னு நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம், இதை நீங்க பார்லிமெண்ட்ல கொச்சப்படுத்துறீங்க, அப்ப எப்படி காங்கிரஸ் கட்சி எப்படி நாங்க இது சொல்றது, தேசத்துக்கு எதிராக இந்த மாதிரி உள்ளேயே இருந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தா எப்படின்னு அவங்க கேட்குறாங்களே. நான் என்ன சொல்றேன், நீங்க தாஜ் ஹோட்டல் இன்சிடென்ட் நடந்தது, அதில் வந்து அத்தனை பேரையும் உள்ளே சுட்டு கொண்டோம். யார் தீவிரவாதிகள் வந்து அத்தனை தீவிரவாதிகளையும் உள்ளே சுட்டு கொண்டு ஒருத்தரை பிடிச்சி அவனை வந்து கேஸ் நடத்தி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். சிந்தூரில் என்ன நடந்தது? நீங்கள் என்ன பண்ணீங்க? உள்ளே வந்து 22 கிலோமீட்டர் வந்துட்டு அவன் திரும்ப 22 கிலோமீட்டர் போயிட்டான். திரும்ப வந்து நீங்கள் வந்து கடைசியில் பார்லிமெண்ட் கூடுவதற்கு முதல் நாள் நீங்கள் ஒரு 3 பேரை கொண்டாந்து இவங்க தான் வச்சுன்னு சொன்னீங்க. அதை வந்து அவங்கள பாகிஸ்தானிஸு அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நிரூபணம் பண்ணி அதை வந்து ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு டோசியர் கொடுத்தீங்களா? நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் கொடுத்த டோசியர் தான் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் அத்தனை பேருடைய பட்டியல், அவங்களுடைய வேரபோட்ஸ் எல்லாமே வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தயாரித்து கொடுத்த பட்டியல் தான், அந்த டோசியர் தான் இன்னும் யுனைடெட் நேஷன்ஸில் இருக்குது. இவங்க புதுசாக எதையுமே கொடுக்கல. அவங்கள தீவிரவாதிகளை அலாட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சாங்ஷன் வாங்கி கொடுத்தது பூரா காங்கிரஸ் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஆட்சி காலத்திலையும் ஃபெயிலியர்ஸ், செட்பேக்ஸ், ராங் டெசிஷன்ஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் அன்னைக்கு இருக்கிறதுக்குள்ள டிஃபரன்ஸை வந்து மீடியா வந்து ஷுட் அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி.
நீங்கள் வந்து ஏன் வந்து மோடியினுடைய ஃபெயிலியரை வந்து சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க? இப்போ மோடி வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் பாட்டில் பூட்டான் போயிட்டாரு. இதே இதை வந்து மன்மோகன் சிங் செய்திருப்பாரானா இந்த மீடியா வந்து அவரை எப்படி கழுவி ஊற்றிருப்பாங்கல்ல. ஸோ அங்கேயும் போய் என்ன எதுக்காக வேண்டி போனார்னா, அங்கேயும் போய் அதானியினுடைய ஹைட்ரோ ப்ராஜெக்டை இனாகுரேட் பண்ண தான் போகிறார். அதை வந்து காங்கிரஸ் சொல்லுது. ஆனால் எந்த மீடியா வந்து உங்களை அதை வந்து எடுத்து அதை வந்து கேரி அவுட் பண்ணுது? ஆனா நீங்க மீடியா ஒரு பக்கம் பண்ணலன்னு உங்களுடைய குறைபாடு இருந்தாலும், இன்னும் களத்துல மக்களோட நெருக்கமா காங்கிரஸ் கட்சி இருக்குதா? பிரச்சனைகளை அதை சொல்லுதா? பீகார் தேர்தல் முடிவுகள் வரும்போது ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுல தான் இருக்காரு, பிரியங்கா காந்தி அவர்கள் வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுங்கிறீங்களா நீங்க? இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு முக்கியமான முடிவு உங்களுடைய இது. அப்ப உங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் எந்த மாதிரி இருக்கு? மக்களோட இணக்கமா இருக்கிறீங்களா? இப்ப நெல்லையில கூட நம்ம பார்க்கும்போது மாநாடு நடந்தது இல்ல சார், பார்த்தா மேடையில நிறைய தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனா கீழே தொண்டர்கள் பார்த்தா பெரும்பாலும் இல்ல. அப்ப தலைவர்கள் இருக்கிற கட்சியா மட்டும் காங்கிரஸ் இருந்தா நீங்க என்னைக்கு மக்களோட இணைய போறீங்க? ஐ பெக் டு டிஃபர் வித் யூ. நெல்லை மாநாடு வந்து பெரிய சக்சஸ்ஃபுல் மாநாடுக்கா நான் மேடையில் இருந்தேன். நீங்கள் வந்து மீட்டிங் கடைசி முடிஞ்ச பிறகு எடுத்த விஷுவல்ஸை தான் அவங்க, அதான் தட் இஸ் த நரேட்டிவ். நீங்கள் முதல்ல வந்து மாநாடு ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த கூட்டமும் வந்து நீங்கள் வந்து நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர்களும் 9 மணிக்கு மேலே பேசும்போது நீங்கள் எந்த போய் க்ரௌட் எடுத்தாலும் க்ரௌட் வில் பி தின். இப்போ ஜனங்கள் யாரும் 8:30 மணிக்கு மேலே இருக்கிறது இல்லை. ஸோ 8:30க்குள்ளே நீங்கள் கூட்டத்தை முடித்தால்தான் வர்றவங்க வந்து வர்றாங்க. இதுக்கு வந்து பல கட்சிகள் பல யுக்திகள் வச்சுருக்காங்க. அதாவது கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் பேமெண்ட் கொடுக்கறதுன்னு வச்சுருக்காங்க. டோக்கன் கொடுத்துருவாங்க வந்து உட்கார வச்ச உடனே. கட்சிகள் பேரை சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேர்ல எல்லாம் பாட்டில் இது தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் தண்ணி ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு டிஃபன் வச்சுருவாங்க. அவங்க வந்து அங்கே உட்காந்துருக்கணும். மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டோக்கனை கொடுத்துட்டு வெளியே அங்கே அது வந்து மறுநாள் அங்கே இருக்கிற இடத்தே கொடுத்துருவாங்க. இங்கே வச்சு கொடுத்தா வீடியோ எடுத்துடுறாங்கல்ல. ஸோ இப்போ பீப்புள் ஆல்சோ இன்வென்டிங் வந்து நாவல் மெத்தட்ஸ். மறுநாள் காலையில் அந்த டோக்கனை கொடுத்து பணம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே செட் ஆஃப் பீப்புள் தான் எல்லா கூட்டத்துக்கும் வர்றாங்க. ஒரே செட் ஆஃப் பீப்புள் தே கம் ஃபார் ஆல் மீட்டிங்ஸ். ஸோ அது ஆனால் திருநெல்வேலி கூட்டம் வந்து எங்களுக்கு பெரிய நல்ல சக்ஸஸ்ஃபுல் கூட்டம். சரி, அது வந்து அவர் வந்து அது நீங்கள் எங்கள் ஏஐசிசி போட்டிருக்கிற பிக்சர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து இட் வாஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங். சரி சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துடுவோம். நீங்கள் இந்த தொண்டர்கள் கூட்டத்தை பற்றி சொன்னோன்னே இதை கேட்குறேன். விஜய்க்கு தானாகவே இந்த மாதிரி டோக்கன்லாம் கொடுக்காம தன்னெழுச்சியாகவே கூட்டம் வருது. இப்போ அடுத்து அவருடைய ஒரு ரோல் வந்து என்னவாக இருக்கும் 2026 தேர்தலில்? அவருக்கு கூட்டம் வருதுங்கிறத யாருமே ஆட்சேபிக்கலை. அதை வந்து அரசியல் வயப்படுத்த முடியுமான்னு தெரியலை. தேர்தல் என்பது வந்து போலிங் டேட்டில் வந்து இதை சேனலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய வாக்குகள், அந்த வாக்குகளை கொண்டாந்து பெட்டிக்கு கொண்டாந்து சேர்க்கறது வந்து அதுக்கு வந்து பெரிய மிஷினரி தேவை, வெல் ஸ்ட்ரக்சர்டு மிஷினரி தேவை. நீங்கள் சொன்ன காங்கிரஸ்க்கு அது லேக்கிங், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆர்குமெண்ட் வித் யூ. அதை வந்து அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேடர் பேஸ் வந்து அவங்களும் வச்சுருக்காங்க, இவங்களும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சிஎம் வந்த பிறகு அவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். he has done it wonderfully well. அதாவது நிறைய அணிகள், அவங்கள்ட்ட வந்து அத்தனை அணிகளை போட்டு பொறுப்பில் இருக்கிறவங்களே வந்து ஏறக்குறைய ஒரு 40 லட்சம் பேர் அவர் வந்து பொறுப்பிலே வைக்கிற மாதிரி வச்சுட்டார். அதனால் அவங்க எல்லாரும் அந்தந்த பூத்தில் போய் இதாகிட்டு. இப்போ எலெக்ஷன் ஹஸ் பிகம் ஏ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் திங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை வந்து இப்போ எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பிஜேபிகிட்ட இருந்து கற்றுக்கணும், உண்மையில் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்குறாங்கன்னா, இப்போ அன்றைக்கி தினமலர் பத்திரிகையில் பிஜேபி என்னென்ன செய்தாங்க எலெக்ஷனுக்கு. இப்போ என்ன பண்ணால் ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 தன்னார்வலர்களை தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலே நியமிச்சிடுறாங்க. அந்த தன்னார்வலர்கள் யாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து ஆன் பேமெண்ட், அவங்க அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸை இது பண்ணி அவங்க பெரிய ஃபோர்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவங்க சைலண்ட்டாக இவங்க யாருக்குமே இங்கே இருக்கிற பிஜேபிக்கு யாருக்குமே தெரியாமல் அவங்க வீடு வீடாக போய் அவங்க கேன்வஸ் பண்ணி அந்த ஓட்டு யாருக்கு போட போகிறாங்க, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஓட்டையாக கன்வின்ஸ் பண்ணி
அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்காக வேண்டி அவங்க பேமெண்ட் வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு 10% தான் நான் வச்சுருக்கிறேன் ஓட்டு. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் போடணும்னு சொல்கிறாங்க. ஒரு யூத் வந்து ஒரு 18 இயர்ஸ் 22 நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் நிறையா பார்த்துருக்குறேன். ஒரு 10% ஓட்டு வரலாம். சில பேர் அதை 20%லாம் சொல்கிறாங்க. அதை என்னால் இது பண்ண முடியல. ஸோ we have to wait till the elections are over. அதுக்கு பிறகு அவர் எப்படி கட்சி நடத்துகிறாருன்னு பார்க்கணும்ல. இப்போ இவர் வந்து பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை இன்னும் அவர் பேசலை. பிஜேபி எதிர்த்து அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய மெஜாரிட்டேரியனிசம் அதெல்லாம் எதிர்த்து அவர் பஞ்சண்டாக எந்த வார்த்தையும் பேசலை. அப்படியே கொஞ்சம் டச் அண்ட் கோ அது மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. இன்னும் எலெக்ஷன் போக போக அவருடைய மூவ்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம பேசணும் இல்லையா சார், டெல்லியில் ராகுல் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுன்னு. அப்போது இந்த கூட்டணி பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? கூட்டணி தமிழ்நாட்டில் யாருடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பது என்பது பற்றி? இல்லை கூட்டணியை பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிங் போட்டு பேசுகிறதுலாம் இல்லை. ஃபார்மலாக வந்து நாங்கள் பல லீடர்ஸை பார்க்குறோம். அப்போ எங்களுடைய வியூஸ் எல்லாம் வந்து சொல்லுவோம். அவங்களுடைய வியூஸை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே ஒழிய ராகுல் காந்தியும் கார்கேயும் வேணுகோபாலும் உட்காந்து கூட்டணி யார்கிட்ட வைக்கலாம் இப்படி அந்த மாதிரிலாம் எங்கிட்ட பேசவும் இல்லை, எங்கிட்ட கேட்கவும் இல்லை. ஏன்னா சமீப காலமாக இந்த கூட்டணி பற்றி நிறைய உங்கள் கட்சியிலேயே ஆட்சியில் பங்கு வேணும், நிறைய இடங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எம்பிக்கள் பேசினாங்க, சில தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இது பற்றின ஒரு டிஸ்கஷன் இப்போ விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, இன்னைக்கு வந்து செல்லப்பிறந்தக பேசியிருக்கிறாரு. விரைவில் வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் போகுது, பேச்சுவார்த்தைக்கு வர போகிறாங்க. அதனால் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து விஜயோட கூட்டணிங்கிறதெல்லாம் இல்லை, விரைவில் வந்து பேச்சுவார்த்தை துவங்கும்னு செல்வபிறந்தக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அஃபிஷியலாக தெரியாமல் சொல்ல மாட்டார்ல. சரி, நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகளை. நன்றி. தேங்க்யூ.